வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்டிங் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 6 ஏப்ரல் 2025. இன்றைய வானிலை அனுமானம் பார்த்திங்க அப்படின்னா, வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் அருகே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் ஊடாக இது பயணிக்கப் போகிறது. மேலும் இதன் காரணமாக வீசக்கூடிய காற்றின் வேறுபட்ட திசைகள் காரணமாகவும் வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று, அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வடமேற்கு திசை காற்று, இந்த மாதிரியான காற்றின் காரணமாக உட்புற தமிழகம் மற்றும் கேரள பகுதிகள், கர்நாடக பகுதிகளில் காற்றின் குவிதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக இன்று இடிமலை, வெப்பச்சலன மழையான பல்வேறு பகுதிகளில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான கவனம். அதே நேரத்தில் இந்த வரக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்செம்பிள் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு ஒருமித்த கருத்து இருக்குது. அதாவது என்னென்னா, இது மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய மத்திய மேலடுக்கில் இருக்கக்கூடிய மேற்கத்திய கலக்கம் காரணமாக இந்த நிகழ்வானது மேலும், அதாவது ஒரு மார்ஜினல் புயலாக மேக்சிமமாக இது மியான்மரை நோக்கி செல்லவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த சலனம் மியான்மரை நோக்கி செல்லும் பொழுது கேரள பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வெப்பச்சலன மழையானது அடுத்த சில நாட்கள் உட்புற தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 100 வருடங்களில் ஏற்பட்ட ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் எப்படி பாதையில் சென்றிருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலானவை மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வந்து பெரும்பாலும் மியான்மரை நோக்கி தான் சென்றிருக்கிறது. கடந்த 10 நாட்களாக நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடிய வானிலை நிகழ்வுகளில் நம்ம எல்னினோ காலத்தில், லானினா காலத்தில், நியூட்ரல் காலத்தில் எப்படிலாம் சலனங்கள் ஏப்ரல் மாதத்தில் உருவாகி இருந்தது, சென்றது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதனுடைய இதில் இது நியூட்ரல் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, அதாவது எல்னினோ, லானினா இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த நிகழ்வாக இது சென்று மியான்மரை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 24 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரத்திற்கு எங்கெல்லாம் தமிழகம், கேரளாவில் மழை இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றும் பரவலாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருவண்ணாமலையின் ஒரு சில பகுதிகள், ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர், மதுரை ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை இருக்க போகுது. நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் மலைவாசஸ்தலங்கள்லையும் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சேலம், ஈரோடு, மதுரை, தேனி இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதிகளில் இன்றைக்கி பலத்த மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இடி இந்த காலகட்டத்தில் இந்த பகுதிகளெல்லாம் இடியினுடைய தாக்கம் அதிகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகையால் திறந்த வெளியில் மழை பதிவாகும் பொழுது நீங்கள் நிற்பதையோ புகைப்படம் எடுப்பதையோ தவிர்ப்பது மிக முக்கியம். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களாகட்டும், நார்த் இன்டீரியர் தமிழ்நாடு, வட உட்புற தமிழகமாக இருந்தாலும் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டுமே பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளெல்லாம் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகளை விட உட்புற பகுதிகளை நோக்கி மழைமேகங்கள் நகர்ந்து போவதை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள், நேற்று மாதிரி ஒரு நிகழ்வு இன்றைக்கும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படி சொல்லலாம். கேரளாவில் பரவலாக இன்று வெப்பச்சலன மழை, இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. கொடகு, சிக்மகளூர், ஷிமோகா, அவேரி, உடுப்பி, தட்சிண கன்னடா, மங்களூரு ஆகிய பகுதிகளில் இன்றைக்கி மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மத்திய கேரளா, தென் கேரள பகுதிகளில், குறிப்பாக இடுக்கி, பத்தனம்திட்டா இந்த பகுதிகளில் பலத்த மழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். மேலும் அடுத்த காணொலியில் இன்னும் விவரங்களுடன் நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, see you, have a nice day.